காலையிலேயே கொஞ்சம் வேலைலாம் பரபரப்பாக இருந்துச்சு. ஏன்னா பாப்பாவோட ட்ரெஸ் வந்து அயர்ன் பண்ணாமே வச்சுட்டேன் மறந்து. ஏன்னா உன்னோட ட்ரெஸ் கொஞ்சம் ஈரப்பசமாக இருந்துட்டனால அதை என்ன பண்ணேன் அப்படின்னா, கொஞ்சம் நல்லா காஞ்சிட்டதுக்கப்புறமா நம்ம அயனிங் போட்டுக்கலாம் அப்படின்ட்டு நான் அப்படியே விட்டனால மறந்தே போயிட்டேன். காலையில் அவசர அவசரமாக எடுத்து எல்லாமே கொஞ்சம் நல்லா அயர்ன் பண்ணி ஸ்கூலுக்கும் கிளப்பி விட்டேன். ஃபர்ஸ்ட்லாம் அழுதுகிட்டே போவான், இப்போல்லாம் ஓகே அவங்களே கிளம்பிடுறாங்க, அழாமல் போகிறான். அதில் கொஞ்சம் எனக்கு ஹாப்பியாக இருக்குது. எஸ்டர்டேவே பாப்பா வந்து மீன் வேணும் அப்படின்ட்டு கேட்டுகிட்டு இருந்தான். எப்பயுமே நண்டு தான் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போல்லாம் என்னன்னு தெரியல, மீன் ரொம்ப பிடிச்சிருக்கு போல இருக்குது. அது கேட்டிருந்தாங்க. சரி மார்க்கெட் போய் இன்றைக்கி வந்து நெத்திலி மீன் மட்டும்தான் வாங்கிட்டு வந்திருந்தேன், மற்ற எதுவுமே வாங்கலை. நண்டுலாம் வேணாம் அப்படின்ட்டு இது மட்டும் வாங்கிட்டு சாம்பார் தான் வச்சுருந்தேன். டேஸ்ட் சூப்பராகவே இருக்கும். இதுக்கு காம்பினேஷன்லாம் லெமன்லாம் போட்டிருக்கேன். ஸோ அதனால் நல்லாயிருக்கும். கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அப்புறமா தான் எடுத்துகிட்டு வந்து வறுத்தேன். ஏன்னா பாப்பாவுக்கு வந்து 3 மணிக்கு ஸ்கூல் விடுவாங்க. அதுக்கு முன்னாடியே நான் வந்து வறுத்து ஹாட் பாக்ஸில் வச்சுட்டேன் அப்படின்னா அவனை கூட்டிகிட்டு வந்துட்டதுக்கப்புறமா ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிட்டதுக்கப்புறமா சாப்பிட வச்சிடலாம். கொஞ்சம் சூடாக இருக்கும் அப்படின்றதுனால நான் ஒரு ஐடியா பண்ணியிருந்தேன். அதுக்கேற்ற மாதிரி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு தான் போயிருந்தேன். கொஞ்சம் பெட் கவர் எல்லாமே துவச்சி போடுற வேலை இருந்தது எனக்கு. மிஷின் ரிப்பேர் ஆகிட்டனால எனக்கு இந்த வேலையெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்குது. மிஷின் இருந்துச்சுன்னா எனக்கு பிரச்சனையே இல்லை. அது கொஞ்சம் ஒரு 1 வீக்காக அப்படியே இருக்குது. சரி ஓகே, நம்ம டிலே பண்ண வேண்டாம், அப்படின்னா துணிலாம் சேர்ந்து போயிடும் அப்படின்றதுனால கையிலே வாஷ் பண்ணி போட்டேன். நல்லா வெயிலும் அடிச்சுது. எப்போயுமே துணி எல்லாமே சேர்த்து வைக்கவே மாட்டேன். அன்னன்னைக்கு துணி அன்னன்னைக்கே வாஷ் பண்ணி போட்டுடுறேன் இப்போதெல்லாம். அதனாலே பேக் பெயின் அதிகமாகவே வருது இந்த மிஷின் இல்லாதனால. காலையில் பாப்பா ஸ்கூலுக்கு கிளம்புனது எல்லாமே போட்டது அந்தந்த இடத்துல அப்படி அப்படியே போட்டுட்டு கிளம்பிட்டேன். இன்றைக்கி டைம் வேறு ஆயிடுச்சுன்றதுனால வந்து எல்லாமே எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்ட்டு தான் வந்து எல்லாத்தையும் பொறுமையாக எடுத்து வச்சுட்டு இருந்தேன். ஏன்னா கிளம்புற அவசரத்தில் எது எந்த பக்கம் போடுறோம் அப்படின்றதே தெரிய மாட்டேங்குது. அவசரத்துக்கு தேடும்போது கிடைக்கவே மாட்டேங்குது. ஸோ அதனால் என்ன பண்ணால் எல்லாமே எடுத்து அங்கங்கே எடுத்து வெளியே போட்டுடலாம். கொஞ்சம் ஈரமாக இருந்துச்சு வேறு டவல் எல்லாமே. இந்த மார்ட்டினோட டவல் வந்து ஒரு 2 டேஸாக நான் தேடிகிட்டே இருக்கேன். பார்த்தா கட்டிலுக்கு அடியில் போட்டு வச்சுருந்தேன். இன்றைக்கி தான் அதெல்லாம் எடுத்து மேலே போட்டு வச்சுட்டு போயிருந்தேன். சரி வந்து எடுத்து இது பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு எல்லா வேலையுமே முடிச்சுட்டு ஃபுல்லாக வீடு பெருக்கிற வேலை தான் எனக்கு. ஏன்னா பெட்டு ஃபுல்லாக மாதிரி டஸ்ட்டாக இருந்துச்சு. அதெல்லாம் ஃபுல்லாக தட்டி விட்டுட்டு பில்லோ கவர்லாம் மாற்றி விட்டுருந்தேன். இது மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய். சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்.